கிராமரில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. இடியம்ஸ் அப்படின்னா ஒரு மொழிக்கே உரித்தான குறிப்பிட்ட வார்த்தை தொடர்கள், மரபு தொடர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழில் சொன்னால் உன் வாயில் சக்கரை போடணும், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய கிளாஸஸில் இங்கே பயன்படுத்துகிற சில இடியம்ஸை, நான் அடிக்கடி சொல்கிற இடியம்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதான் அந்த சாம்பிள் அப்படிங்கிற செக்ஷனில் இருக்குது. லெட் அஸ் கால் இட் அ டே அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா இத்துடன் நாம் வகுப்பை முடித்து கொள்ளலாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவேன். இது வகுப்புன்ட்டு இல்லை, வேறு எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா வகுப்புக்கு, நான் வந்து கொஞ்சம் திரும்ப கேட்டுட்டு கொஞ்சம் கோபமாக கூட சொல்லுவேன். அப்போ தான் டோன்ட் டெல் மீ காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சில சமயத்தில் சில மாணவர்கிட்ட நான் கடிந்து சொன்னது உண்டு. அப்படின்னா இந்த கட்டுக்கதை எல்லாம் என்னிடம் சொல்லாதே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதேமாதிரி நேச்சர்ஸ் கால் அப்படின்னா சிறுநீர் கழிப்பது. திங்க் ஆஃப் தி டெவல் தேர் ஈஸ் அப்படின்னா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி மனைவிக்கு வந்து பெட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிஃப்கோ பேஜ் நம்பர் 1219 அப்பெண்டிக்ஸ் 5 பார்த்திங்கன்னா அதுலேருந்து சில இடியம்ஸ் மட்டும் நான் இங்கே டீல் பண்ணியிருக்கிறேன். பை ஆக்சிடெண்ட் அப்படின்னா தற்செயலாக. அட் எனி காஸ்ட் அப்படின்னா என்ன விலையானாலும், எந்த விளைவு ஏற்பட்டாலும். புட் டு பெட் அப்படின்னா தூங்கச்சி, குழந்தைய படுக்கையில் தூங்க செய்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஹேவ் அன் ஐ ஆன் அப்படின்னா கவனித்துக்கொள். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படின்னா கெடுபடி உள்ள சட்டங்கள். ஸோ இது நார்மலி தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படின்னு இதுக்கு அடிக்கடி யூஸ் படுத்துவாங்க. அப்படின்னா வந்து கெடுபடி உள்ள சட்டங்கள் இதுக்கு இல்லை அப்படிங்கிற பொருளில் வரும். எவ்ரி நவ் அண்ட் தென் அப்படின்னா அடிக்கடி. அப்புறம் டேக் டு ஹீல்ஸ் அப்படின்னா ஓட்டம்பிடி. இப்போ ஹீல்ஸ் வச்ச ஷூ அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம். ஹீல்ஸ்னால் காலோட அந்த குதிகால்னு சொல்லுவாங்க. ஆஃப் தி ட்ராக் அப்படின்னா வழி தவறி. கீப் ஒன்ஸ் டெம்பர் அப்படின்னா கோபப்படாதே. ஹேண்ட் இன் க்ளவ் அப்படின்னா உடந்தையாக. பெக் ய பாடன் அப்படின்னா மன்னிக்க வேண்டும் அல்லது மறுமுறை கூறுங்கள் ஆர் சொல்லுங்கள். நிறையா இதில் சம்பாஷணையில் பேசிகிட்டு இருக்கோம். பெக் எ பாடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் சொன்னதை நான் கேட்க தவறிட்டேன், மற்றும் முறை கூறுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஆஃப் ஹேண்ட் அப்படின்னா முன் ஏற்பாடு இன்றி. காட் ஃபர்பிட் அப்படின்னா கடவுள் அருளால் நிகழாமல் இருக்கட்டும். அதே மாதிரி லேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளோட பேர், பெரியவங்களோட பேர் போடுவாங்க. அப்படின்னா மறைந்த அப்படிங்கிற பொருள் வரும். தேங்க்யூ.